அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கான ரிசல்ட், அதாவது ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் பட்டியல், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய பட்டியல் மார்ச் 10 வெளியாக போகுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதிதாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி சில முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்வியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 6 சில அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அந்த அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சௌப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெசிடென்டல் அசிஸ்டண்ட்டு, ரூம் பாய், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் சில பர்சனல் அசிஸ்டண்ட்டு நீதிபதிகளுக்கும் சரி, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ராருக்கும் சரி, பர்சனல் அசிஸ்டண்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்காகவும் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கான கல்வி தகுதி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காத நபர்கள் பார்த்து விண்ணப்பிங்க. இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது ஜாப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில். மேக்ஸிமம் 12க்கு மேலே, அதாவது டிகிரி அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாக்கா எலிஜிபிள் இல்லை அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை புறக்கணிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ நிறைய நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க அகைன் அந்த பணியிடங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்குது. ஒருத்தர் ஒரு போஸ்டிங் போட்டால் அவங்க ஒரு 5 வருஷம் ஆச்சும் வேலை செய்யணும். அது அவ்வளோ கூட செய்கிறதுல உடனடியாக வேறு வேலை மாற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம், ரூம் பாய் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம், மசாஜ் இந்த பணியிடங்களுக்கெல்லாம் இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தேர்வு எழுதுனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 6 வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வேறு. இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது எப்படி விண்ணப்பிப்பது, இதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் விண்ணப்பிக்கிறதுக்கு 1 மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 மாதம் இருக்கும். எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாதம் இல்லைனா 2 மாதம் ஆகிடும். ஸோ இப்படியாக இந்த ப்ராசஸ் எல்லாமே லைனாக நடந்துகிட்ருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளாம் எதிர்பார்த்துட்ருக்கோம்ல, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேன் சொல்லிட்டு, இது வேறு. இது நடந்து முடிஞ்ச தேர்வு. இதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த எக்ஸாமில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் செலெக்ஷன் பட்டியல் எதிர்பார்க்குறோம். எதுக்காக? இன்டர்வியூக்காகவும் ப்ராக்டிக்கலுக்காகவும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ரைட்டாக? நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் செய்யப்படுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் மார்க்கு ப்ளஸ்ஸு ப்ராக்டிக்கல் மார்க்கு ப்ளஸ்ஸு இன்டர்வியூ மார்க், இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக வரக்கூடிய மார்க் தான் உங்கள் வேலையை உறுதி செய்யும். குறிப்பாக ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதாக தகவல். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ப்ராக்டிக்கல் ரொம்ப தயாராகிக்கோங்க சரியா அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மார்ச் 10 இதுக்கு உண்டான அப்டேட் வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு. மார்ச் 10 ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.